EPTP-யாக இருக்கட்டும், EPTP-யில் பிரிந்து வந்த அந்த சந்திரகுமார் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், டெலோவாக இருக்கட்டும், EPRLவாக இருக்கட்டும், புளொட்டாக இருக்கட்டும், அனைவரும் இப்பொழுது மாவீரர்களையும் மேதகவைகளையும் புகழ்ந்து தள்ளித்தான் தங்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சுமந்திரன் தமிழ் தேசியத்தை நிராகரித்த ஒருவர், தமிழ் போராட்டத்தை நிராகரித்த ஒருவர். ஆனால் இப்பொழுது போராடியவர்களை வைத்து வாக்கு பெறுவதற்காக எத்தனித்துக் கொண்டிருக்கிறார். 2009 பிரபாகரன் அவர்கள் இறக்கும் வரைக்கும் தான் விடுதலை புலிகள் இயக்கம். அதன் பிற்பாடு அவர்கள்தான் ஒட்டுக்குழுக்கள். ஒரு சிலர் தாங்கள் இராணுவத்திடம் சரணடைந்து மற்றைய சக போராளிகளை காட்டிக் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு அலசலோடு இலங்கையன். ஆம், மேதகுவின் நோக்கங்களையும் மேதகுவின் ஏக்கங்களையும் மேதகுவின் அந்த எதிர்பார்ப்புகளையும், மாவீரர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய நோக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தையும் எரிக்கும் தமிழ் அரசியல் கட்சிகள். ஏன், எப்படி? இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது, நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் இப்பொழுது, முன்பு அனைவரும் அல்ல, ஒரு சிலர் இருந்தார்கள். இப்பொழுது அனைத்து கட்சிகளும் EPTP-யாக இருக்கட்டும், EPTP-யில் பிரிந்து வந்த அந்த சந்திரகுமார் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், டெலோவாக இருக்கட்டும், EPRLவாக இருக்கட்டும், புளொட்டாக இருக்கட்டும், அனைவரும் இப்பொழுது மாவீரர்களையும் மேதகவைகளையும் புகழ்ந்து தள்ளித்தான் தங்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் அல்லது நாங்கள் இந்த அரசியல் மேடைகளிலே, அரசியல்வாதிகள் பேசுகின்ற மேடைகளிலே, பொதுக்கூட்டங்களிலே, உதாரணத்துக்கு இந்த மேதின கூட்டத்தை, ஒன்று கூடலை, அந்த மேதின ஊர்வலத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அங்கே சுமந்திரன் அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள், அதாவது பேச்சுக்கள், அவருடைய பேச்சிலே மிக 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 அந்த முன்னாள் போராளிகளையும் போரையும், அதாவது அந்த போராட்டத்தையும், மேதகுவை மறைமுகமாகவும் மாவீரர்களை மறைமுகமாகவும் தூக்கி வைத்து பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே கிளிநொச்சியிலே நடைபெற்ற ஸ்ரீதரன் அவர்களுடைய தலைமையிலே தமிழரசு கட்சியினுடைய அந்த மேதின அந்த கூட்டத்திலே சத்திய பிரமாணம், இப்படி பல விடயங்கள், பல கூத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த கூத்துக்கள் எப்படி நடைபெற்றிருக்கின்றன, ஏன் நடைபெற்றிருக்கின்றன பார்ப்பதற்கு முன்பாக, இந்த மேதின கூட்டங்களிலேயும் அல்லது இந்த மேதகுவை உயர்த்தி பேசுகின்ற, புலிகள் இயக்கத்தை உயர்த்தி பேசுகின்ற, ஈகங்களை, இழப்புக்களை, மாவீரர்களை உயர்த்தி பேசுகின்ற மேடைகளிலே அந்த மாவீரர்கள் குடும்பங்கள், அந்த போராடிய முன்னாள் போராளிகள் என்று கூறுவதை விட போராடியவர்கள், அதாவது 2009 கடைசியிலே கடைசி யுத்தத்திலே நின்று தாக்கி பிடித்த அத்தனை பேரும் போராடியவர்கள் தான். வெறும் விடுதலை புலிகள் மாத்திரம் போராடவில்லை. இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். வெறும் விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்த போராளிகள் மாத்திரம் அங்கவீனமாகவில்லை. அவர்களை விட மக்கள்தான் அதிகமாக இறந்தார்கள். அந்த விடுதலை புலிகள் இயக்க அந்த போராளிகளை விட மக்கள்தான் அதிகமாக விழுப்புண். எத்தனையோ பேர் உறவுகளை இழந்தார்கள், உடல் அங்கங்களை இழந்தார்கள், ஆசைகளை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். இப்படி பல இழப்புக்களை வெறும் விடுதலை புலிகள் இயக்கத்திலே இருந்த போராளிகளோ, தலைவர்களோ, தளபதிகளோ மாத்திரமல்ல, பொதுமக்கள் தான் அதிகமாக இழந்திருக்கிறார்கள். கடைசி கட்டத்திலே, கடைசி போரிலே, முடியாத கட்டத்திலே, போரிற்காக ஆள் தேவை என்பதற்காக போராளிகள் அவர்களை, பல மக்களை வயது வித்தியாசம் பார்க்காமல் அந்த போருக்கு பலவந்தமாக அழைத்து சென்றது உலகம் அறிந்த உண்மை. அது பொய் என்று கூற முடியாது. முன்னாள் போராளிகள் கூட பலர் அதனை ஆமோதித்திருக்கிறார்கள். சில நாடுகளிலே இருக்கின்ற முன்னாள் போராளிகள், நாங்கள் எத்தனையோ பேரை இழுத்து பலாத்காரமாக கொண்டு சென்றோம், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி கவலைப்பட்டவர்கள் கூட இருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் ஒரு புறம் என்று கூற முடியாது. இருந்தாலும் ஒரு மக்களை துன்புறுத்திய செயல்தான். இருந்தாலும் அவர்கள் அந்த நேரத்தில் அதைத்தான் அவர்களால் செய்து முடிக்க முடிந்தது. மக்களை காப்பாற்றுவதற்காகவும், இந்த போரிலே இருந்து தாங்கள் மீள்வதற்காகவும், வெற்றி பெறுவதற்காகவும் அவர்கள் உபயோகித்தார்கள். ஆனால் தோல்வியில் முடிந்தது, அது வேறு விடயம்.
எப்படி முடிந்தது, யாரால் முடிந்தது, யாரால் முடித்து வைக்கப்பட்டது, என்ன துரோகம் செய்தார்கள், யார் எந்த போராளி துரோகம் செய்தார், எந்த ஆதரவாக இருந்தவர் துரோகம் செய்தார், எந்த தளபதி துரோகம் செய்தார், எந்த தலைவர் துரோகம் செய்தார் என்பது நாங்கள் இப்பொழுது எடுத்து பேசுவதற்கு அதற்கு நேரமும் இல்லை. அதை தேவையற்ற விடயமாக நாங்கள் அதை நகர்த்தி கொண்டு போவதாக இருந்தால், இப்பொழுது இந்த தமிழ் விடுதலைக்காக, தமிழர்களுடைய விடுதலைக்காக, குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக போராடிய பல இயக்கங்கள், 34 இயக்கங்கள், அதாவது டெலோ இயக்கத்தில் இருந்து டெனோ இயக்கம் வரை 34 32 இயக்கங்கள் இருந்தன. ஒவ்வொரு இயக்கங்களும் பிரிந்து 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 அவர்கள் குடிசைக்கைத்தொழு போல, அப்பொழுது இளைஞர்கள் கூட்டம் என்றால் ஒரு இயக்கம் அப்படி இருந்தது. அதன் இறுதியிலே அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பல இயக்கங்கள் அழிக்கப்பட்டன, அழிந்தன. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிரியோடு இணைந்தவர்கள் இருக்கிறார்கள், அல்லது இந்தியாவிற்கு ஓடிப்போய் அவர்கள் பாதுகாப்பை தேடியவர்களாக. இது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற பிரச்சனை, இந்த ஈகங்களையும் இழப்புகளையும் எதற்காக பிரயோகிக்கிறார்கள், இந்த மேதகுவையும் அந்த புலிகள் இயக்கத்தையும் எதற்காக பிரயோகிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுதும் மக்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள். அதனால் அவர்களை ஆதரிக்கின்ற அல்லது அவர்களை ஒரு மூலதனமாக வைத்து நடாத்தப்படுகின்ற ஸ்ரீதரனுடைய கட்சியோ, அதாவது தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரனோ, ஏன் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற சுமந்திரன் அணியும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. காரணம், வாக்குகளை பெறுவதற்காக, தங்களுடைய வசதிகளை அதிகரிப்பதற்கும் தங்களுடைய பதவிகளை அதிகரிப்பதற்கும். அதே வேளையிலே ஒரே கட்சி கூட்டமைப்புகளாக ஒரு சில குழுக்கள் சேர்ந்து, மான் கட்சி, சங்கு கட்சி என்று ஒரு சில இயக்கங்கள் இணைந்து அல்லது கட்சிகள் இணைந்து, புதிய புதிய சட்டத்தரணிகள் இணைந்து புதிய கட்சிகளாக இருந்து பிரிந்து, இவர்கள் கூட இவர்களை நம்பி, அதாவது அந்த ஈகங்களையும் இழப்புகளையும் தமிழ் தேசியம், அதாவது ஒட்டுமொத்தமாக கூறுவதாக இருந்தால் தமிழ் தேசியம், இந்த தமிழ் தேசியத்தை நம்பித்தான் இந்த கட்சிகள் இப்பொழுது இறங்கி இருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை நிராகரித்தவர்களோட, சுமந்திரன் தமிழ் தேசியத்தை நிராகரித்த ஒருவர், தமிழ் போராட்டத்தை நிராகரித்த ஒருவர். ஆனால் இப்பொழுது போராடியவர்களை வைத்து வாக்கு பெறுவதற்காக எத்தனித்துக் கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே ஸ்ரீதரனுக்கு எதிராக ஒரு அணியை, போராளிகள் குரூப்பை, அதாவது போராளிகள் குழுவை, முன்னாள் போராளிகள் குழுவை ஆயத்தப்படுத்தி விட்டிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய தேவைப்பாட்டிற்கோ அல்லது தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது அந்த முன்னாள் போராளிகளை சுமந்திரன் அவர்கள் ஆதரிக்கிறார், அவர் தங்களை அரசியலுக்குள் எடுத்துக்கொள்கிறார், முன்னிலைப்படுத்துகிறார், தங்களையும் இணைத்துக் கொள்கிறார், மக்கள் சேவையை நாங்கள் செய்ய போகின்றோம், இப்பொழுது ஈழம் கண்டுவிடுகின்றோம் என்று ஒரு கூட்டம் சுமந்திரனின் பின்னாலும் நின்று கொண்டிருக்கிறது. அவர்களை பார்த்து காரை துப்புபவர்களும் இருக்கிறார்கள், ஆதரிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆதரிப்பவர்கள் ஸ்ரீதரனாலும் கஜேந்திரகுமார் அணியாலும் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள். அதே வேளையிலே சுமந்திரனை ஆதரிக்கிறார்கள். அதே வேளையிலே அந்த நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் எதற்காக சுமந்திரனை ஆதரிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, சந்திரகுமாரின் பின்னால் ஒரு குறிப்பிட்ட முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஊடாக சுமந்திரன் ஒரு பதவி ஆசையையும் ஒரு பட்ட ஆசையையும் அல்லது அந்த அரசியல் சில பதவிகளை தருவதாக ஆசை கொடுத்து அவர்களை உள்ளே எடுத்து ஸ்ரீதரனுக்கு எதிராகவும் கஜேந்திரகுமாருக்கு எதிராகவும் பேசவிட்டிருக்கிறார். இதனால் சுமந்திரன் நினைக்கிறார், தனக்கும் அந்த தமிழ் தேசிய விரும்புகின்ற மக்களுடைய ஆதரவை பெற முடியும் அல்லது அவர்களுடைய வாக்குகளை பெற முடியும். நிச்சயமாக முடியாது. அதாவது தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் வெறும் முன்னாள் போராளிகள் மாத்திரமல்ல, தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் வெறும் விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றவர்கள் அல்ல. தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்றவர்கள் என்பவர்கள் அவர்கள் பலர் மாற்று இயக்கங்களிலும் இருக்கிறார்கள், நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். சரி எது பிழை எது, சரி இதுதான் பிழை இதுதான் என்று சுட்டிக்காட்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கட்சிகளிலேயும் இருக்கிறார். ஏன் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற இஸ்லாமியர்களோடு இருக்கிறார்கள், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற குறிப்பிட்ட சிங்களவர்களோடு இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்றால் என்ன
வரவிலக்கணம். தமிழ் தேசியம் என்றால் என்ன? ஆனால் இப்பொழுது தமிழ் தேசியம் என்ற வரவிலக்கணம் மாறி விடுதலை புலிகளை புகழ்ந்து பேசுவது, மாவீரர்களை புகழ்ந்து பேசுவது, அவர்கள் செய்த தவறோ சரியோ சரி என்று விவாதிப்பது, அவர்களை பற்றி யாராவது ஏதாவது பேசினால் அவர்களோ அடிதடிக்கு செல்வது, இதுதான் தமிழ் தேசியம் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுகிறது. இது யார் என்றால் சிறிதரன் பின்னால் நிற்கின்ற அல்லக்கைகளும், சிறிதரன் பின்னால் நிற்கின்ற தொண்டர்கள் குண்டர்களும், சுமந்திரன் பின்னால் நின்று கொண்டு இப்பொழுது புதிதாக நிற்கின்றவர்களும் அதே குழுக்களும், அதே வேளையில் சந்திரகுமாரன் பின்னால் நிற்கின்ற புலிகளுடைய முன்னாள் போராளிகளும், இப்படி பல தான் அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள். தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்களும், தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்களும், தமிழ் தேசியத்தினுடைய சரியான வரவிலக்கணத்தை ஏற்றுக்கொள்பவரும் மக்களாகத்தான் மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முன்னாள் போராளிகளாக கூட இருக்கலாம். ஒரு நாள் கூட உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நாங்கள் முன்னாள் போராளிகள், எங்களுக்கு இந்த சலுகை தர வேண்டும், உங்களுக்கு சலுகை தருவதாக இருந்தால் 2009ஆம் ஆண்டுக்குள் தலைவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு புலிகள் இயக்கம் என்று ஒன்று இருந்தது. அது தலைவர் பிரபாகரன் கீழ் இருந்தது. அது சரி தவறு தாண்டி மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தையும் ஈகம் செய்து போராடி அந்த உயர்வையும், அது அடக்குமுறையாக இருக்கலாம், ஆயுதத்தால் அடக்கி இருக்கலாம், எத்தனையோ வகையாக இருக்கலாம். இருந்தாலும் கூட உலகளாவிய ரீதியிலே வெளிநாடுகளிலேயும், ஆனால் வெளிநாடுகளிலே பல துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றிருப்பது உங்களுக்கு தெரியும். அதாவது அது ஒரு புறம் இருக்க, அந்த 2009 பிரபாகரன் அவர்கள் இறக்கும் வரைக்கும் தான் விடுதலை புலிகள் இயக்கம். அதன் பிற்பாடு அவர்கள்தான் ஒட்டுக்குழுக்கள். ஒரு சிலர் தாங்கள் இராணுவத்திடம் சரணடைந்து மற்றைய சக போராளிகளை காட்டிக் கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். அதே வேளையிலே அந்த போராளிகளை காட்டிக் கொடுக்க மனமில்லாமல் கையிலே வசதி இருந்தவர்கள், வெளிநாட்டிலே சொந்தக்காரர் இருந்தவர்கள், அங்கே காவலுக்கு நின்ற அல்லது அங்கே விசாரணைக்கு இருந்த அல்லது ஆமிக்காரனுக்கோ போலீஸுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ பணத்தை கொடுத்து விசாரணை இல்லாமல் முள்ளுக்கம்பிக்குள்ளால் வெளியே வந்து விமானம் ஏறி வெளிநாடுகளிலே வந்து அகதியாக தஞ்சம் புகுந்து இங்கே இருந்து கூக்குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் புலிகள், நாங்கள் தான் விசுவாசிகள், நாங்கள் தான் ஈகத்தையும் இழப்புகளையும் கட்டி காத்தவர்கள், நாங்கள் ஓடி வரவில்லை, நாங்கள் மீண்டும் போராட்டத்தை செய்ய போகின்றோம் என்று கூவிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அப்படி பல கூட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கிறது. அதாவது இங்கிருந்து இயங்கிக் கொண்டிருந்த, அதாவது வெளிநாடுகளிலே இருந்து இயங்கிக் கொண்டிருந்த புலிகளும் புலிகளின் தலைமை பீடமும் அந்த 2009ஆம் ஆண்டு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கடாவி அவர்கள் ஊடாகவும் அல்லது சூசி அவர்கள் ஊடாகவும் பகிரங்கமாக வெளியே அந்த ஒளிநாடா வெளியே வந்ததன் பிற்பாடு, அல்லது பல போராளிகளின் ஊடாக பிற்பாடு வெளியே வந்ததன் பிற்பாடு பல பிரிவர்களாக தாங்கள் தலைவர்களாகவும் மக்களிடத்திலே, வர்த்தகர்களிடத்திலேயே, வெளிநாடுகளிலே சேகரிக்கப்பட்ட, வற்புறுத்தி சேகரிக்கப்பட்ட, பலாத்காரமாக சேகரிக்கப்பட்ட பணத்தை தங்களுக்கு உடைமையாக்கியவர்களும், இலங்கையிலே வெளிநாடுகளிலே பினாமியின் பெயரிலே வைத்திருந்த சொத்துக்களை தங்கள் மனைவிமாரின் பேரில் மாற்றியவர்களும், அதற்காக ராஜபக்சவோடு இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பலர் அணுகி அவர் ஊடாக பல சலுகைகள் ஊடாக அந்த காணிகளை மாற்றி எழுதியவர்களும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஏடு இருக்கிறது, அதுக்கான சாட்சியங்களும் இருக்கிறது. அதைவிட தலைவர் இறந்து விட்டார், வரும்பொழுது தலைவர் இருக்கிறார், வரும்பொழுது நாங்கள் கணக்கு காட்டுவோம் என்று கல்வி சேவையாக இருக்கட்டும், வெளிநாட்டிலே இயங்கியிருந்த, உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்திலே இருந்து இயங்கிய அந்த விடுதலை புலிகளின் அலுவலகத்திலே இருந்த அந்த நிதி பொறுப்பாளர் அப்துல்லாவாக இருக்கட்டும், தலைவர் வரும்போது யாருக்கு சொன்ன பதில்? அந்த அந்த சக உறுப்பினர்களுக்கு, அந்த சக ஊழியர்களுக்கு, அதாவது விடுதலை புலிகளுக்காக வேலை செய்த, சம்பளம் இல்லாமல் வேலை செய்த சக ஊழியர்களுக்கு மாதாந்தம் நல்ல சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்த அப்துல்லா போன்றவர்கள், அதைவிட பலர் அங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலர் இருந்தவர்கள். சம்பளம் பலர் 100% அவர்கள் புலிகளுக்கு தங்களுடைய பணி செய்கின்றோம், என்ன செய்தார்களோ தெரியவில்லை, செய்கின்றோம் என்றவர்கள், பத்திரிகை நடத்தியவர்கள், ஊடகம் நடத்தியவர்கள், பணம் சேர்த்தவர்கள், மக்கள் கடை நடத்திய, இப்படி பலர் இருக்கிறார்கள். அவர்கள் 100க்கு 100% மக்களிடத்திலிருந்து சேர்க்கப்படுகின்ற பணத்திலே சம்பளம் வாங்கி வேலை செய்தவர்கள்.
இல்லை சம்பளம் வாங்காமல் வேலை செய்தவர்களும் இருக்கிறார்கள். சில அமைப்புகளுக்கு வேலை செய்து அமைப்பை நம்புவதை விட சுவிட்சர்லாந்து கிளையிலே இருக்கின்ற குலம் அவர்களை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அப்துல்லாவுடைய வார்த்தையை நம்பி எத்தனையோ விடுதலை புலிகளுக்கு வேலை செய்த அந்த ஊழியர்கள், அந்த சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்தாலும் ஊழியர்கள் லட்சக்கணக்கிலே கடன்களை தவறான வழியிலும் பெற்றுக் கொடுத்து விட்டு தெருவிலே நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்கின்ற அளவிற்கு இருந்து அதன் பிற்பாடு யோகா தியானம் என்று மற்றும் சில கவுன்சிலிங் ஊடாக அவர்கள் தப்பி இருப்பவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பிட்டவர்கள் இவர்கள் சுவிஸிலே இருக்கின்றவர்களுடைய வார்த்தைகளை நம்பி பணத்தை கடனை எடுத்து கொடுத்து விட்டு குடும்பங்களுக்கே பிரச்சனையானவர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் சூரிச் மாநகரத்திலே பலர் இருக்கிறார்கள், துர்கா மாநகரத்திலே பலர் இருக்கிறார்கள், ஃப்ரீபூர்க் மாநகரத்திலே பலர் இருக்கிறார்கள், பேர்ன், பாசல் என்று பலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருப்பவர்கள் நம்பியவர்கள். ஆனால் ஒவ்வொரு உப அமைப்புகளுக்கும் பணத்திற்கும் பொறுப்பாக இருந்த மக்கள் கடையாக இருக்கட்டும், வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் ஆக இருக்கட்டும், டெலிபோன் தொலைபேசி அட்டை நிறுவனங்களாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற லாகராக இருக்கட்டும், மற்றும் வானொலியாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இதற்கு பொறுப்பாக இருந்த பலர் அடித்த கொள்ளையில் அவர்கள் வசதியாக இருப்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பலர் இதனை கேட்டிருக்கிறார்கள். கேட்கின்ற பொழுது இல்லை நாங்களும் கஷ்டப்படுகின்றோம் என்று கூறியவர்கள் தான் இவர்களை தவிர, ஆனால் இப்பொழுதும் அவர்கள் அந்த பணத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது அனைவருக்கும் பகிரங்கமாக தெரிந்த விடயம். இருந்தாலும் கூட இங்கே குலம் அவர்களோ அல்லது சுவிஸை பொறுத்தவரையிலோ மற்றவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ அங்கே வேலை செய்தவர்கள், அந்த அமைப்பிலே சேர்ந்து இருந்து வேலை செய்தவர்கள் அந்த கொள்ளை அடித்தவர்களை இப்பொழுதும் மறைத்துத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர காட்டி கொடுக்க விரும்பவில்லை. காரணம் என்ன தெரியவில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் செய்கின்றது மகா மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இது அவர்களுக்கு தெரியும், மக்கள் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் அதே வேளையிலே குலம் அவர்களும் ஒரு சிலரும் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் குடும்பங்கள், அக்கா, தங்கை, சகோதரங்கள், மாமன், மருமகன் என்று தெருவாக நின்று கையொப்பம் வாங்கியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது, தங்களுடைய சொந்தங்களை காப்பாற்றுவதற்கு. ஆனால் கடனை கொடுத்துவிட்டு 100% தாங்கள் சம்பளம் வாங்கினாலும் அவர்கள் வேலை செய்தவர்களுடைய அந்த கடனை அடைக்க இவர்கள் யாரும் செல்லவில்லை. அவரவர் தங்களுடைய கடனை தாங்களே அடைத்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு நிர்வாகம் மாறியது, அந்த நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை. அது ஒரு புறம் இருக்கு. அது அந்த நிர்வாகம் தலைவர்கள் மாறி இப்பொழுது வேறு தலைவர்கள் ஊடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அவர்கள் புலிகள் இருக்கிறார்கள், நாங்கள் புலிகளாக இயங்கிக் கொண்டிருக்கோம். அது ஒரு புறம் இருக்க, இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முற்பாடு இருந்த இந்த கள்ளர்கள், அதுவும் முக்கியமாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் இதிலே அந்த உப அமைப்புகளுக்கு பொறுப்பாக இருந்த கள்வர்கள் இத்தனையோ லட்சம் சுவிஸ் பிராங்குகளை கொள்ளையடித்தவர்களும் தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு அதற்கான அந்த ஆர்பைட்லோசன் காசு எனப்படுகின்ற அந்த வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த காப்புறுதி பணத்தை எடுத்துக்கொண்டும் அவர்கள் இயக்கத்துக்கு வேலை செய்து அங்கேயும் பணத்தை பெற்றவர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த தகவல் அனைத்தும் கல்வி சேவையில் இருந்தவர்களுக்கும் தெரியும், மக்கள் கடைகளில் இருந்தவர்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு உப அமைப்புகள் இருந்தவர்களுக்கும் தெரியும். யார் கணக்கு காட்டவில்லை, யார் இந்த பணத்தில் கொள்ளையடித்தார்கள், இது குலம் அவர்களுக்கும் தெரியும், அப்துல்லாவிற்கும் தெரியும். இந்த நிலைமை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறதே தவிர இப்பொழுதும் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதே நிலைதான் இலங்கையிலேயும் அரசியல் கட்சிகளால், சிறிதரனாலும், சுமந்திரனாலும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தாலும், இப்படி அர்ச்சுனாவாலும், இப்படி தமிழ் அரசியல்வாதிகளால், முன்னாள் போராளிகள் மாத்திரமல்ல, முன்னாள் போராளிகளை விட அதிகமாக போரினால் பாதிக்கப்பட்ட அந்த 2009 பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் கூட அவதிப்பட்டு தெருவிலே நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இவர்களிடத்திலே ஒற்றுமையும் இல்லை, ஒற்றுமைப்படவும் மாட்டார்கள். தங்களுடைய கட்சிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இவர்கள் கூட ஒற்றுமைப்பட போவதில்லை. இருந்தாலும் இந்த மக்களுடைய அவல நிலை போவதற்கு மக்களே
நீங்கள் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை கல்விமான்களாக்குங்கள். கல்வியை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுவார்கள், தங்களை முன்னேற்றிக் கொள்வார்கள். அப்படி முன்னேறுகின்ற பொழுது நாடு தானாக முன்னேறும். அறிவாளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அந்த இனம் ஒரு உச்சநிலை, உயர்ந்த நிலைக்கு, யூதர்களுடைய நிலைக்கு வருவதற்கு இலங்கை தமிழர்களுடைய ஒற்றுமை தேவை, அவர்களுடைய தூர நோக்கு தேவை. இனியும் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை நம்பாமல் தூக்கி எறிந்துவிட்டு, அவர்களை நிராகரித்துவிட்டு, இன்னும் ஒரு அரசியல் கட்சிகள் 10 அரசியல் கட்சியில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் பின் செல்லாமல் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக மும்மொழியை கற்றுக் கொடுங்கள். இலங்கையிலும் வெளிநாட்டிலேயும் சிங்கள நாடுகளிலேயும் சென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை உயர்த்துவார்கள். நாடு செழிக்கும், ஈழம் பிடியும். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.